அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியல அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸ்குள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஹார்ட் கொடுங்க. அதை பார்த்து நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஓகேயா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட்டி பண்ணலாமா? டெய்லி நம்ம ரொட்டீன் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா? அதனால் ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி மட்டும் ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு உண்டான ஒரு 10 ரெசிபி சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சது. ரொம்பவே அஃபோர்டபுளாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் கடையில் வாங்கி வச்சாச்சு. என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது முன்னாடியே யோசித்து நான் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். எப்படி செய்யணுங்கிறது எழுதி வச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம செய்திருந்தோம்னாலுமே இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பார்க்கறதுல தப்பில்லை. ஸோ எழுதி வச்சாச்சு. 10 ரெசிபி நான் சூஸ் பண்ணேன். பட் 10மே என்னால் செய்ய முடியல அந்த டைமுக்குள்ளே. எத்தனை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா டோனட். இது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களுக்குமே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் என் லைஃப்பில் டோனட் சாப்பிட்டதே இல்லைங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க, இல்லை அப்படின்னா க்ரீன் கலர் ஹார்ட் கொடுங்க. சரி, டோனட் செய்யறதுக்கு ஒரு அரை டம்ளர் பால் எடுத்துருக்கேன். இது ஒரு 50 ml இருக்கும். கை பொறுக்கிற சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு வெதுப்பான பால் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஈஸ்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்துருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அது ஓரமாக இருக்கட்டும். அதை ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே அடுத்த ரெசிபிக்கு உண்டான வேலையை பார்த்துடலாம். அடுத்த ரெசிபி என்ன அப்படின்னா குக்கீஸ் தான் செய்ய போகிறோம். இது பேசிக்கான ஒரு குக்கீஸ் தான், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் மைதா ஒரு 120 கிராம் எடுத்திருக்கேன். அது மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் 75 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த மைதாவில் நீங்கள் செய்யலை அப்படின்னா கூட கோதுமையிலையுமே செய்யலாம். நான் காட்டியிருக்க எல்லா ரெசிபியுமே நீங்கள் கோதுமையிலையுமே செய்யலாம். ஸோ சர்க்கரையை அப்படியே போடாமல் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம மாவு கூட சேர்த்திட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் சேர்த்திக்கலாம். இது கூட 75 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ நம்ம அந்த மாவு கூட இதை சேர்த்திக்கலாம். இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட செய்திடலாம். இது நான் நிறையா வாட்டி செய்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு. நல்லா ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நான் நிறையா வாட்டி செஞ்சுருக்கேன். பட் இதுலேயே பயங்கரமாக ஒரு சொதப்பல் நடந்துருச்சுங்க. புதுசாக செஞ்ச ரெசிபியெல்லாம் பர்ஃபெக்டாக வந்துச்சு. அதாவது நான் பயந்துக்கிட்டே செஞ்சதெல்லாம் நல்லா வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்கிற ரெசிபியெல்லாம் இன்றைக்கி காலை வரி விட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் இதில் இருக்கும். ஸோ இது நல்லா பிணைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம ஷேப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளுடைய மாவு எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் எப்படி வேணாலும் செய்துக்கலாம். நான் இன்றைக்கி டெய்ஸி ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் தான் இந்த குக்கி செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும். இது மாவு இந்த பால் உருட்டுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி ஈஸியான ப்ராசஸ் தான். அது எல்லாத்தையும் உருட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூடயே 1 டீஸ்பூன் சுகரு, ஒரு தேவையான அளவு உப்பு, ஒரே 1 டீஸ்பூன் பட்டர், ஒரு முட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் கரெக்டான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் செய்யும் பொழுது உப்பு நான் ரொம்பவே கம்மியாக போட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இது பயமாக தான் இருந்துச்சு. டோனட்டு மட்டும் கரெக்டாக வந்துடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இது நல்லா பிசையணும். ஒரு 20 மினிட்ஸாவது பிசையணும். ஆனால் எனக்கு டைம் இல்லாதனால நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் பிசைஞ்சிட்டு அது டக்குன்னு மூடி போட்டு ப்ரூஃப் அவுட்டோன்னு வச்சாச்சு. ஏன்னா அடுத்த ரெசிபி செய்யணும். சரி, எப்படி வருமோ தெரியல, வச்சாச்சு. அடுத்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பவுலில் 1 கப் மைதா, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மாவு கண்டிப்பாக சளிச்சு சேர்த்திக்கிங்க. நான் சளிச்சு சேர்த்தின மாவு தான் அது. அப்புறம் முட்டை 1 கப் முட்டை எடுத்திருக்கேன். எனக்கு 1 கப்புக்கு 4 முட்டை பிடிக்கும். நான் இப்போதைக்கு 3 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன். என்ன செய்கிறேன்னு சொல்ல பாருங்கள். கேக் தான் செய்கிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்குன்னு இல்லைங்க, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கேக் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக இருக்கணும்னு நினச்சேன். நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சுகர்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வரணும். லாஸ்ட்டாக ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு பைனாப்பிள் எசன்ஸ் நான் சேர்த்திக்கிறேன். எல்லோரும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பைனாப்பிள் எசன்ஸ் தான் பிடிக்கும். அது ஒரு மூடி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ரீஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா,
அது வந்து ஒரு 3/4 கப் வந்து சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வந்து பீட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அது வந்து ரொம்ப கவனமாக வந்து சேர்த்திக்கங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓவர் பீட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து பாதி பாதியாக வந்து சேர்த்திட்டு ஒரே டைரெக்ஷன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து கேக்குக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு மண்டமேல இருந்து கொண்டையே மறந்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு வந்து செஞ்சு விட்டு அதை நான் காட்டுறேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த டின்னில் வந்து நம்ம பேக் பண்ணுறோமோ அதுக்கு வந்து பேக்கிங் ட்ரே போட்டுட்டு பட்டர் பேப்பரை வந்து போட்டுட்டு நம்மளுடைய மாவை வந்து அதில் வந்து ஊற்றிடலாம். ஆல்ரெடி ஓடிஜியை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹீட் பண்ண வந்து வச்சுட்டேன். ஸோ இது நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா பேக் ஆகி வரதுக்கு. ஸோ அப்பப்போ வந்து திறந்து பார்த்துக்குங்க. இது வந்து பேக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்த வேலையை வந்து பார்த்துடலாம். இது பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டு நான் மீதி இருந்த எல்லாத்தையுமே வந்து குக்கீஸ்க்கு தேவையான எல்லா பால்ஸுமே வந்து உருட்டி எடுத்தாச்சு. ஒரு 5 பால் 7 பால் வந்து வச்சுட்டு நடுவில் ஒரு பால் வச்சோம் அப்படின்னா அது அழகாக பூ மாதிரி அந்த கிடச்சிரும். இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நடுவில் வைக்கிற பாலுக்கு மட்டும் ஃபுட் கலர் வந்து சேர்த்திருந்தேன். இது வந்து வீடியோவில் விசிபிளாக தெரில, பட் வந்து நேரில் வந்து நல்லாவே வந்து விசிபிளாக தெரிஞ்சுது. பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து அழகாக தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். இவ்வளோ அழகாக இருக்கிறத நான் என்ன பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். சரி, அது வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கட்டும். ஏன்னா பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துச்சு அப்படின்னா பேக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அடுத்த ரெசிபி வந்து இது குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ரெசிபி கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய குழந்தை இருக்குது, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபி பீட்ரூட் அல்வா தான் வந்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம குழந்தைங்கள மட்டும் பார்க்கக்கூடாது இல்லையா, நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பீட்ரூட் அல்வா வந்து சூஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். பீட்ரூட் அல்வா வந்து நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து செய்திருக்கேன். இது வந்து செகண்ட் டைமு. பட் அப்போ செய்ததெல்லாம் மறந்து போச்சுங்க. அதனால் வந்து இதை நான் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்து தான் வந்து செய்தேன். ஸோ வந்து ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் வந்து எடுத்திருந்தேன். அதனால் தோலெல்லாம் வந்து நீக்கிட்டு நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். எப்போ கடைக்கு போய் பீட்ரூட் வாங்கினாலும் நல்லா பெருசாக இருக்கும். அப்போ வந்து யோசிப்பேன், இவ்வளோ பெரிய காய் வந்து கட் பண்ணி வச்சா வீணாகுமே, சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணும். இன்றைக்கி பீட்ரூட் அல்வா செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போனால் எல்லாமே குட்டி குட்டி காயாகவே இருக்குது. நம்மளுடைய நேரம் இதெல்லாம் எவ்வளோ நேரம் நின்று துருவுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு குக்கரில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட், அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்திடலாம். இது சேர்த்திட்டு ஒரு 100 ml பால் வந்து எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால், பச்சை பாலாக இருந்தாலுமே வந்து ஓகே தான், சேர்த்திக்கலாம். இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்து வச்சிடலாம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஹல்வா தான். ஸோ வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஏதாவது நல்லதாக செய்து கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து செய்யலாம். என்ன அப்படின்னா பீட்ரூட் துருவுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவுமே பேசிட்டு செஞ்சோம்னா வந்து முடிஞ்சிடும். நம்மளுடைய குக்கியும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்தாச்சு. இது வந்து ஓடிஜியில் வந்து வச்சாச்சு. வைக்கும் பொழுதே நல்லாவே தெரியுது பாருங்களேன். மேலே இருக்கிற ராட்லேருந்து ஹீட் வரல, கீழே இருக்கிற ராடில் மட்டும்தான் ஹீட் வருது. அதை நான் கவனிக்காமல் வச்சுட்டேன். ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா இப்போ நான் கேக் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. நான் ஊற்றினது மாவு வந்து இந்த டின்னுக்கு வந்து அதிகம். நான் வந்து சரி ஒரே இதிலே ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சாச்சு. அது வந்து என்னாச்சுன்னா கேக் ரைஸ் ஆகி வரும் பொழுது மேலே இருக்கிற ராடோட ஹீட் வந்து அதிகமாக வந்து அதில் பட்டு மேலே வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே பயமாக போச்சு கரிஞ்சு போச்சு அட்டுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து வேகாத மாதிரி இருந்துச்சுன்னு மேலே இருக்கிற ராடை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ராடுக்கு மட்டும் ஹீட் வந்து வச்சுருந்தேன். ஸோ வந்து இதை எடுத்து பார்த்தேன், கீழெல்லாம் எதுவுமே ஆகலை, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு பயம் வேறு, கேக் நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும்தான் கரிஞ்சிருந்தது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து எப்போயுமே மேலே இருக்கிற பாட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஐசிங் பண்ணும் பொழுது அதை வந்து வச்சுக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ராடு கீழே மட்டும் ஹீட் வச்சுருந்தேன் இல்லையா, குக்கீஸ் வைக்கும்போது மேராட்லேயே ஹீட் வந்து வச்சுருக்கணும். நான் வந்து அதை கவனிக்காமல் எடுத்துட்டேன். அடடா இதை என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இங்கே தான் நின்னேன். ஆனால் ஓடிஜி என்னை பார்க்கவே இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இதை கொண்டு போய் ஆடுறதுக்கு வந்து வச்சாச்சு. அதுக்குள்ளே இங்கே பீட்ரூட்டும் வந்து 3 விசில் வந்துருச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து நவாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். இது சும்மா வெறும் வாயிலே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். அன்றைக்கி என்னமோ தெரில, சாப்பிட்ற மூடு இல்லை, கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் டேயில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஊருக்கு போயிட்டார். அதனால் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சது, நானும் வந்து எடுக்கலை. ஸோ இது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இது வச்சா தாங்காது இல்லையா நவாப்பழம், அதனால் வீணாயிடும் சொல்லிட்டு வந்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இந்த குக்கீஸ் என்ன பண்ணி வச்சுருக்கேன், அழகாக திருப்பி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். அப்படியே எல்லாமே கரிஞ்சு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசுக்கே கஷ்டமாயிடுச்சு. என்னடா கேக்கையும் கறியை விட்டுட்டோம் இப்படி.
குக்கீஸ் வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சி போச்சு. கேக்கு கூட பரவாயில்ல, மேல் லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சரி ஏதாவது பண்ணுவோன்னு அது ஓரமாக வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் நவாப்பழம் வந்து அதோட விதைகளை வந்து நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வச்சிடலாம். எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்மூத்தி செய்ய போகிறோம். ஸோ வந்து ஃப்ரீசரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அரைக்கும் பொழுது கொஞ்சம் க்ரீமியாக வரும். அதுக்காக தான் இதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டறேன். வாய் கொஞ்சம் உலரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஓகேயா. நம்ம பீட்ரூட் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு அதே பாத்திரத்துலேயே வந்து வைக்கலாம். நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டு இதில் நம்ம பால் ஊற்றியிருந்தோம் இல்லையா, அந்த பால் வந்து வற்றணும். நல்லா பீட்ரூட் வந்து ட்ரை ஆகி வரணும். அதனால் வந்து இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திருக்கேன். இது கூட 10 பல்லு முந்திரி, இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டிக்கு கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட்டோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே நம்ம பீட்ரூட் அல்வாவில் வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும். அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உண்மையிலுமே சும்மா வீடியோக்காக சொல்ல, கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து ஹல்வா வந்து செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகேயா. செய்த ரெசிபிலே இது ஒன்று தான் ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரின்னு அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம டோனட்டுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, மாவு வந்து நல்லா ப்ரூஃப் ஆயிடுச்சு. இது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம கீழே வந்து எதில் பரத்துறீங்களோ அதில் வந்து மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டோனட் மாவையும் வந்து கீழே போடும்போதே தெரியுது பாருங்கள் எப்படி ப்ரூஃப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது மேலேயே நல்லா வந்து மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பிசையணும்னு இல்லை, ரொம்ப நேரம் பிசைஞ்சணும் அப்படின்னம்னா அது சரியாக இருக்காது. சும்மா லைட்டாக அது எல்லாமே அந்த மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு வந்து பிசைஞ்சோம் அப்படின்னம்ல வந்து போதும். இது வந்து இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை வச்சோ இல்லை வந்து சப்பாத்தி கட்டையை வச்சோ நம்ம வந்து பரத்திக்கலாம். ஒரு 1/2 இன்ச் டென்சிட்டி இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. இது நல்லா வந்து பரத்திட்டு நான் இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து மினி டோனட் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் சின்ன ஷேப்பில் வந்து பண்ணிக்கிறேன். இது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு நடுவுலையும் நம்ம வந்து ஓட்டை போடணும். அதுக்கு வந்து ஒரு பென் மூடி வந்து யூஸ் பண்ணேன். ஸோ வந்து எல்லாத்தையுமே இந்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு ட்ரேக்கு வந்து மாற்றிடலாம். இதை வந்து உடனே செய்ய முடியாது, மறுபடியும் இது ஒரு 1/2 மணி நேரம் வந்து ப்ரூஃப் ஆகணும். இந்த டோனட்டு பன்னு இதெல்லாம் செய்யும்பொழுது மட்டும் என்ன அப்படின்னா வேலை வந்து பெருசாக இருக்காது, பட் அது வந்து அதை கொடுக்குற ரெஸ்டிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனாலவே இந்த இதெல்லாம் யோசித்து செய்கிறதா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை வச்சாச்சு. நம்ம குக்கீஸ் தான் சொதப்பிடுச்சு இல்லையா, இருந்தாலும் நம்ம பிளான்லேருந்து பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் மாவு போட்டு மறுபடியும் வந்து குக்கி வந்து செய்தேன். இதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாலாக வந்து உருட்டி வச்சுட்டேன். ஏன்னா அந்த டைம்ல நான் அது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறட்டும்னு ஓரமாக வந்து வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதான் நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், அது சொதப்பி போயிடும். பட் அவசரமாக செய்யறது எப்பயாவது சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நடந்தது தான் இது. இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று பிளான் பண்ணி செய்வீங்க, அது கண்டிப்பாக ஃப்ளாப் ஆயிரும். அவசரமாக அர்ஜென்ட்டாக ஒன்று செய்வோம், அது வந்து சக்ஸஸ் ஆயிரும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து பிள்ளைங்களும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. நான் அவங்க வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து செய்து வச்சிடணும் அப்படின்னு வந்து நினச்சேன். பட் வந்து டைம் வந்து ஒத்து வரல. ஏன்னா வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணதே வந்து மதியானம் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அது இல்லாமல் நம்ம டோனட்டுக்கெலாம் வந்து டைம் வந்து கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் என் பையனும் வந்து ஹெல்ப்பிங்க்கு வந்து வந்துட்டார். நானும் வந்து செஞ்சு தரேன்னு சரி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டாச்சு. இப்போ இந்த டோனட் வந்து மறுபடியும் ப்ரூஃபிங்க்கு வந்து விடணும் ஒரு 1/2 மணி நேரம். அதனால் வந்து இதை ஒரு பெரிய தட்டுக்கு மாற்றிட்டு நல்ல துணியை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண வந்து விட்டாச்சு. நம்ம குக்கீஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலுமே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டியாக வந்து இருக்கும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஹீட் மட்டும் நான் அதை வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அதுவுமே நல்லா இருந்திருக்கும். அது வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ வந்து அவசரமாக மறுபடியும் வந்து செஞ்சாச்சு. நடுவில் வந்து இந்த பிளாக் கரண்ட் க்ரஷ் வந்து வீட்டில் இருந்துச்சு, அதை வந்து வச்சாச்சு. அந்த ஒயிட் கலர் குக்கீஸ்க்கும் நடுவில் வந்து பர்பிள் கலர் வந்து அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் குக்கி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து சொல்லுங்கள், இல்லைன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. சரி ஓகே, அப்படியே 1/2 hour போயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி அதையும் அடுப்பில் வச்சாச்சு. நம்ம டோனட்லாம் வந்து ஃப்ரை பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா வந்துடுமா, ஏன்னா போன வாட்டி ஃபஸ்ட் டைம் செய்யும் பொழுதே வந்து உப்பு வந்து கம்மியாக போட்டாச்சு. இந்த வாட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே வந்து செய்தேன். சொல்லிட்டு இதுக்கு ஹீட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது,
லோ ஃப்ளேம்லேயுமே இருக்கக்கூடாது, நல்லா மீடியம் ஹீட்டில் வந்து இருக்கணும். ஹையில் வச்சோம் அப்படின்னம்னா டக்குன்னு வந்து கரிஞ்சு போயிடும். லோவில் வச்சோம் அப்படின்னம்னா ரொம்ப நேரம் வந்து அது சரியாக இருக்காது. அதனால் வந்து ஹீட் மட்டும் நல்லா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி பேக் பண்ணிங்கிறேன், நல்லா ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நான் எங்கள் பாப்பா கிட்ட தான் வந்து கொடுத்தேன், போய் சாப்பிட்டு டேஸ்ட் பாடுறா அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு செஞ்சப்போ அவங்க தான் டேஸ்ட் பார்த்துட்டு இதில் உப்பே இல்லை மம்மி அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் வந்து எல்லோரும் கஷ்டப்பட்டுன்னு இல்லை, நான் செஞ்சேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதனால் இந்த வாட்டி நல்லா செய்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ எல்லா டோனட்டையுமே வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்தாச்சு. நான் எடுத்த ஒரு கப் மாவுக்கு வந்து எனக்கு 18 மினி டோனட் வந்து கிடச்சிது. இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கோட்டிங் வந்து கொடுக்கணும். நான் வந்து ஒரு டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருந்தேன். அது நல்லா வந்து மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டோனட்லாம் வந்து அதில் வந்து டிப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் நம்மளை விட பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சாக்லேட்டில் அதை மெல்ட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கர்ஸ்லாம் போடுறது பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் டோனட் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எப்போ எந்த வயசில் சாப்பிட்டீங்கன்ட்டு வந்து சொல்லுங்கள். ஏன்னா 7 கிழத வயசாகிட்டு தான் நமக்கு டோனட்னாலே என்ன அப்படின்னு வந்து தெரியும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த டோனட்லாம் நான் நிஜமே பார்த்ததே இல்லைங்க. ஸோ வந்து எனக்கு தெரியாது. இப்போ தான் இந்த ஃபோனெல்லாம் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு தான் இப்படியெல்லாம் ரெசிபி இருக்கா அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. ஸோ வந்து என்கிட்ட வந்து இந்த ரெயின்போ கலரு ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அது மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு. இங்கே செய்யவே சைடில் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்க. ஒரு ரெசிபி நம்ம செய்கிறது பெருசு இல்லை, ஒரு வாட்டி அவங்க சாப்பிட்டுட்டு அது நல்லாயிருக்கு மறுபடியும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ரெசிபி சக்ஸஸ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி சக்ஸஸ் ஆனது தான் இந்த டோனட் ரெசிபி. நான் ரொம்பவே ஹாப்பி, என் பிள்ளைங்களும் பயங்கர ஹாப்பி. சரி பார்த்தே அவங்களுக்கு தான் எடுத்து சாப்பிடுங்கடா அப்படின்னு வந்து விட்டாச்சு. சரி, அடுத்த ரெசிபி வந்து பார்த்துடலாமா? இந்த ரெசிபி வந்து பேர் பார்த்திங்க அப்படின்னா பேர்ட் நெஸ்ட், அதாவது பறவைக்கூடு. இதை வந்து நான் சாப்பிட்டதும் இல்லை, செய்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. நானாக தான் வந்து சரி எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இமேஜ் வந்து பார்த்தேன், அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு பார்த்து செய்ய ஆரம்பித்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு செய்திருக்கலாம், ஆனால் வந்து நம்ம தான் பெரிய மேதாவி ஐட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்து செய்ய ஆரம்பித்தது. கொஞ்சமாக தண்ணி நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு அரை பேக்கெட் வந்து சேமியா வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் 2 கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அதை வந்து வடித்து ஓரமாக எடுத்து வச்சாச்சு. அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்மளோட ஸ்மூத்தி வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த நவாப்பழத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட வந்து நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம் வந்து சேர்த்திக்கிங்க. அது கூட நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நவாப்பழம், அதையும் வந்து சேர்த்திக்கலாம். இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து பாலாடையோடு வந்து நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்திக்கலாம், திக்னஸ் வந்து கொடுக்கும். சரி, இதெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கலரே செம்ம சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்குன்னா பிடிக்காது, பெரியவங்களுக்கு பிடிக்கும். ஓகேயா? அப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு அரை டின் வந்து மில்க் மேட் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஏன்னா வந்து சில்லுன்னு சாப்பிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நானுமே ஃபஸ்ட் டைம் தான் வந்து செய்தது, எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி செஞ்சேன். ஓகே, கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம சேமியா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வந்து ஆறிடுச்சு. இதை நல்லா வந்து பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம கட்டை விரல் வச்சு நடுவில் வந்து அழுத்தணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து கொஞ்சம் குழியாட்டம் வந்து கிடைக்கும். அப்புறம் சைட்லலாம் இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னம்னா வந்து அப்படியே அந்த பறவை கூடு மாதிரி வந்து கிடைக்கும். அப்படி தான் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, பேக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இதில் வந்து ஒரு 6 பீஸ் வந்து கிடச்சிது. இது எல்லாத்தையுமே வந்து இப்படி செய்து எடுத்து வச்சுட்டு ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் உள்ளே வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து பேக் ஆயிரும். சூப்பராக வந்து பேக் ஆகி வந்துருச்சு பாருங்கள். லைட்டாக கிறிஸ்பியாக வந்து இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த கேரமல் வந்து ஆகட்டும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல, அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்போ அந்த கேரமலை வந்து இந்த கூட்டில் நடுவில் வந்து ஊற்றிக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு மிஸ்டேக் என்ன வந்து பண்ணேன்னா, மிஸ்டேக் இல்லை எனக்கு தெரியல, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து செய்யறது எப்படி செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னா, இப்போ நான் ஊற்றுற இந்த கேரமல் வந்து கேண்டியாக வந்து மாறிடுச்சு, மிட்டாய் பதத்துக்கு வந்து போயிடுச்சு. ஸோ வந்து இது கூட கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா அந்த நெஸ்ட்டில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி இருக்கும். அது ஒன்று. அதே மாதிரி நம்ம நார்மலாக வந்து சேமியா வேக வைக்கும் பொழுது நான் கொஞ்சம் வந்து சால்ட் வந்து போட்டேன், அது வந்து பத்தாது. கொஞ்சம் தூக்கலாக போட்டோம் அப்படின்னம்னா சாப்பிடும்போது இனிமேல் வந்து நல்லாயிருக்கும். இது ஓரமாக இருக்கட்டும்.
கேக் வந்து செய்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து க்ரம் கோட்லாம் வந்து பண்ணியாச்சு. சரி நிறைய க்ரீம் இருந்ததை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து இதுக்கு மட்டும் ஐசிங் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு சும்மா சிம்பிளான ரோசெட் டிசைன் மட்டும் வந்து கொடுத்துட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, ஃப்ரெஷ் க்ரீமோட லிங்க் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஐம் வெரி சாரி சிஸ்டர், இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் இங்கே ஒரு ஸ்டோரில் தான் வந்து வாங்கினது. ஆன்லைன் லிங்க் வந்து கொடுக்க சொன்னாங்க. நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணேன், எனக்கு வந்து கொடுக்க தெரியல. அது கொடுக்க தெரியலன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அதெல்லாம் தெரியல, எப்படி லிங்க் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து எனக்கு தெரியல. நான் உங்களுக்கோசரம் தான் வந்து அதை எப்படி வந்து கொடுக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு லிங்க் கிடச்சிது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கள் சேனலில் வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன், உங்களுக்காகவே வந்து சொல்கிறேன். ஸோ வந்து லிங்க் கேட்டு கொடுக்கலையே அப்படின்லாம் வந்து கோச்சுக்கு வேணாம். ஏன்னா நான் வந்து ஸ்டில் லேர்னர், இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் யூடியூப்பில். அதனால் எது எப்படி பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி வந்து எடிட் பண்ணணும், எப்படி இந்த லிங்க்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து சரி கொஞ்சம் டின்னர் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மேக்ரோனி வந்து ரெட் சாஸ் பாஸ்தா வந்து ஒரு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். அது இன்ஸ்பயர் பண்ணி தான் மேக்ரோனி அதே மாதிரி வந்து செய்தது. அது வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பாஸ்தா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் மேக்ரோனி வந்து பண்ணுறது. அதனால் நான் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் அந்த ரெசிபி வந்து காட்டல. நான் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், அது வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை எடுத்து வைக்கும் போதே பாப்பாவுக்கு பசி ஆயிடுச்சு, அதனால் அவங்களுக்கு ஒரு பிளேட்டில் வந்து போட்டாச்சு. அப்புறம் நம்மளுடைய நவாப்பழம் ஸ்மூத்தியும் வந்து எடுத்து வச்சாச்சு. நம்ம டெய்ஸி ஃப்ளவர் குக்கீஸும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் டோனட் எடுத்து வச்சாச்சு. நம்ம செய்திருந்த அந்த பறவை கூட இருக்குல்லையா, பேர்ட் நெஸ்ட்டு, அதுக்கு மேலே வந்து ஒயிட் சாக்லேட் 2 மட்டும் வந்து வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும். அப்புறம் சூப்பரான பெரிய குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி கேரட் அல்வாவும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கேக்கும் வந்து எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 7 ரெசிபி வந்து 7 ரெசிபி வந்து செஞ்சுருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு வந்து தெரில. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பார்ட்டி சிம்பிளாக வீட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேவா என்னன்னு சொல்லுங்கள், இந்த ஐடியா வந்து நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்குவோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.